இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட இந்த நலுங்கு மாவு ப்ரிப்பரேஷன் தான் வீடியோவா போட போறேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஃப்ரெண்ட் கௌசல்யா. இந்த நலுங்கு மாவை நீங்க பிறந்த குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம சேர்க்கிற அந்த 17 பொருட்களையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல வெட்டி வேர், ஜாதிக்காய், இது நல்லா இடிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே படிகாரக்கல், இது ரெண்டு மட்டும்தான் மிஷின்ல அரையறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் இடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்ப போடுறது பார்லி அரிசி, பச்சை பயிறு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, மசூர் பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், பூழாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, ரோஜா இதழ், ஆவாரம்பூ. இந்த ரோஜா இதழும் ஆவாரம் பூவும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டேன். ஆனா இந்த தாழம்பூ மட்டும் கொஞ்சமா சேர்த்தாலும் நல்ல வாசனையா இருக்கும். இப்ப சேர்க்கறது காஞ்ச வேப்பிலை. இப்ப கடைசியா சேர்க்கறது பாதாம். அவ்வளவுதான். கரெக்டா எண்ணிக்கிட்டீங்களா? 17 பொருள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கிட்டு மிஷின்ல சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். இந்த பவுடர் நம்ம 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் அதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் கலக்கிறேன். அதனாலதான் தாராளமா நீங்க பிறந்த குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அரைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நலுங்கு மாவை பாருங்க, நல்லா ஃபைனா அரைச்சி இப்ப பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை பிரமாதமா இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை ஒரு நாள் வரைக்கும் கூட இதோட வாசனையை பார்க்கலாம். இது ரோஸ் வாட்டர்லயோ பால்லயோ கலந்து ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நலுங்கு மாவு வாங்கினவங்களுக்கு ரொம்ப நன்றி.